சென்னை பசுமைவழி சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் வளர்மதி பேட்டி அளித்து வருகிறார். அந்த காட்சியில் நேரலையில் பார்க்கலாம். அவர்தான் சொல்றாரு கட்சி தொண்டனுடைய விருப்பம், அந்த விருப்பத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க, அவ்வளவுதான். அந்த விருப்பத்தை பொதுக்குழு தான் நிறைவேற்றும். அதுக்கு முன்னாடியே பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடி அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னாலேயே பொதுக்குழு கூட்டக்கூடாது, இந்த தீர்மானம் வரக்கூடாது, இப்படியெல்லாம் அவங்க சொல்றாங்கன்னா இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இதை அவரை கேட்கணுமா கேட்க வேண்டாமான்றதை நீங்களே முடிவு பண்ணி. அதிமுகவுடைய சட்ட விதிகள் படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்துதானே பொதுக்குழுவை கூட்ட முடியும். இப்ப எப்படி நீங்க தன்னிச்சையா அறிவிக்க முடியும்? அப்படிதான் கூட்டணும். நேத்து அவர் ஒப்புதல் கொடுக்கல. அவர் எப்படி கொடுக்கல, எப்படி மேடைக்கு வந்தாரு? கொடுக்கலன்னா எப்படி மேடைக்கு? இல்ல நீங்க ஒண்ணு தயவுசெய்து தம்பி ஒரு நிமிஷம். ஒப்புதல் கொடுக்கலன்னா அந்த மேடையில அவர் எப்படி அமர்ந்தார்? அவர் ஒப்புதல் கொடுத்த காரணத்தினாலதான் அந்த மேடையில முன் வரிசையில தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற அதிகாரத்தோட அமர்ந்தார். அது 11ஆம் தேதி நடக்க போற விஷயம், அதை பத்தி இப்ப கேட்காது. 11ஆம் தேதி நடக்க போற விஷயம், அதை இப்ப பத்தி பேச வேண்டாம். அப்ப தொண்டர்கள் விவாதத்தில் பங்கேற்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதனால அவங்க சொல்லியிருப்பாங்க. பொதுக்குழு கூட்டத்திற்கு OPS EPS இருவரும் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். அதன் காரணமாகவே அவர்கள் இருவரும் மேடையில் அமர்ந்தார்கள். இந்த நிலையில் 11ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டக்கூடிய பொதுக்குழுவுக்கு ஒப்புதல் தருவது குறித்தும் அப்போது நடைபெறும் என்பதற்கான காரணம் முகாந்திரம் என்ன என்பது குறித்தும் அப்போது விளக்கம் அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆதரவாளர் முன்னாள் அமைச்சர் வளர்மதி பேசிய நேரலையில் பார்க்கும். இனி தொடர்ந்து மற்ற செய்திகள்.